வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது சன்னா மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ சன்னா மசாலா நான் இன்றைக்கி கடாயில் பண்ணி காமிக்க போகிறேன். முதல்ல கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சேர்க்கணும். அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே ராவா தக்காளி சேர்க்கல, ஒரு தக்காளி எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்குறதுனால அந்த சன்னா மசாலா வந்து நல்ல கலராகவும் இருக்கும், கிரேவி வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது நல்லா வேகணும். அடுத்து ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, நான்வெஜ் மசாலா தான் நான் சேர்க்குறேன். அடுத்து அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ நார்மலாக தனியா சில்லி பவுடர் சேர்க்குறது பதிலாக சிக்கன் மட்டனுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த பொடி போட்டிங்கன்னா நல்லா நம்ம அந்த சன்னா மசாலா சாப்பிட்றப்போ ஒரு நான்வெஜ் கிரேவி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அது சேர்க்குறேன். அடுத்து தேங்காய் அரைச்சிக்கலாம். ஸோ தேங்காவோட என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ முதல்ல தேவையான தேங்காய், கேஷ்யூ நட் வந்து 10, அடுத்து கசகசா அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு, ஒரு பட்டைத்துண்டு, 3 சோம்பு. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு, மசாலாவும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் அந்த மசாலோட நல்லா சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இப்போ ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, இல்லை வந்து செமி கிரேவியாக இருக்கணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டான அளவு இருக்குது, போதும். ஸோ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வேக வச்சுருக்க சன்னாவை சேர்த்துடலாம். ஸோ இது வந்து ஏற்கனவே குக் ஆனதுனால ஒரு 2 மினிட்ஸ் வந்து வச்சா போதும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வைங்க, போதுமானது. ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், சன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சன்னா மசாலா வந்து சப்பாத்தி, தோசை, பரோட்டாக்கெலாம் நல்ல காம்பினேஷன். இப்போ கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சன்னா மசாலா ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.